ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நான் உங்கள் சினிமுருகன். செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி படமும் ஒரு நல்ல ஒரு கூலான ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம். அந்த திரைப்படம் தான் மெய்யழகன். அந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். மெய்யழகன் திரைப்படம் ட்ரெய்லரில் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்ருப்போம் இதான் கதை அப்படின்றது. பொய்யாகி தோற்று போகின்றேன். ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் ஒரு நபர் வர்றார். அவர் தான் நம்ம அரவிந்த் சாமி. அவர் அந்த ஊர் சொந்த ஊரை, அவர் அந்த ஊரை பூர்வீகமாக கொண்டவர். சில விஷயங்களால் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. ஒரு 20 ஆண்டுகள் கழித்து திரும்ப அந்த ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்காக வர்றார். அங்கே ஒரு நபரை சந்திக்கிறார். யாருன்னா அவர் நம்ம படத்துடைய ஹீரோ கார்த்தி. அவர் அரவிந்த் சாமிக்கு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கார். எதுக்கு பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு, இவர் யார் அப்படின்றது அரவிந்த் சாமி குழம்பிட்டு இருக்காரு. கடைசி வரைக்குமே கார்த்தி யாருன்னே தெரியல. ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள், அவர் சொல்கிற ஹிஸ்ட்ரிஸு, அவர் சொல்கிற வரலாறுகள், அவர் எடுத்துக்கிற அந்த பக்குவமான தன்மைகள், இதெல்லாம் அரவிந்த் சாமிகளுக்கு பிடிச்சி போயிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா வெக்ஸ் ஆகிட்டு வந்துடுறாரு. அந்த ஊரை விட்டு வந்துடுறாரு. திரும்ப சென்னைக்கே வந்துடுறாரு. அப்புறம் யாராக இருக்கும், அவர் என்னவாக இருக்குன்றத மாதிரி யோசித்து கண்டுபிடிக்கும் போது அப்போது கண்டுபிடிச்சிடுறாரு. ஓகே, இதுதான் படத்துடைய ஷார்ட்டான கதை. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். 96 படத்துடைய பிரேம்குமார் இந்த படத்துக்கும் இயக்குனர். அந்த படத்தில் என்ன மாதிரி அந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியை கையாண்டப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரியும். 96 பேட்சை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது கொடுத்துருந்தாரு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக த்ரிஷா கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கதையை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் அரவிந்த் சாமி, கார்த்தி இவங்க 2 பேரை சுற்றி தான் படமே நகருது. மற்றபடி அதுக்கு அடுத்தது யாரும் பெரிய கேரக்டர் சொல்லப்போனால் யாரும் பெரிய கேரக்டர் இல்லை. மற்றவங்க எல்லாருமே ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். உண்மையை சொல்லப்போனால் அரவிந்த் சாமி, கார்த்தி படம் ஃபுல்லாக ட்ராமா. படம் ஃபுல்லாக அவங்க 2 பேர் தான் கேமராமேன் 2 பேருக்கு மேலேயும் 2 பேர் ஃபேஸையும் தூக்கி தனியாக கேமரா வச்சார் பொழுது. சார் நீங்கள் 2 பேரும் பேசுங்க சார், அதான் சார் படமே அப்படின்ட்டார் பொழுது கேமராமேன் கிட்ட டைரக்டர். 2 பேர் தான் படம். ஆத்தங்கரையை காட்டுறாங்க, கொளுத்தங்கரையை காட்டுறாங்க, தோட்டத்தை காட்டுறாங்க, வயல்வெளியை காட்டுறாங்க. எல்லாமே இவங்க 2 பேர் போகிறது வர்றது எல்லாத்தையும் இப்படியே சுற்றி காட்டுறாங்க. மற்றவங்க எல்லாருமே ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க படத்தில். அது ஓகே. ஏன்னா கதைக்கு என்ன தேவை, 2 பேர் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால 2 பேரை மட்டும் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. நல்ல டைமிங் காமெடிஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க பேசுகிற காமெடி, டக்குன்னு கார்த்தி அப்பப்போ அடிக்கிற டைமிங் ஜோக்கு, யாருன்னே தெரியாமல் சொல்கிற அந்த விஷயங்கள், இது எல்லாமே புதுசாக இருக்குது. அவங்க கேட்டால் கூட நான் அப்புறம் நீங்கள் போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்ல போனால் அரவிந்த் சாமி தான் ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, யார் என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொல்கிறாரு. உடனே கார்த்தி வாங்கி பேசும்போது அங்கே ஒரு இது சொல்கிறாரு, அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் யார் என்னன்னு நீங்கள் ஆமாம் அத்தாங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்றாரு. இதெல்லாம் தேட்டரில் அதாவது கைத்தட்டல்களை வாங்க வைக்குது. உண்மையாக சொல்ல போனால் இந்த மாதிரி காமெடிகள் நிறைய வருது. எனக்கே யாருன்னு தெரியல, நீ அவங்களுக்கு விட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நிறைய கைத்தட்டல்கள்லாம் வாங்குது. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லை, சாதாரண விஷயங்கள் தான். பட் ஆனால் திரையில் உட்காந்து பார்க்கும்போது நிறைய கைத்தட்டல்களை வாங்க வைக்குது. பழைய நினைவுகளை யாரும் எப்போவுமே பழைய விஷயங்களை மறந்துடாதீங்க. புதுசு வரட்டும், அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி வரட்டும். ஆனால் நம்ம படித்தது வளர்ந்தது விதங்கள், முதல்ல நம்ம எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம், முதல்ல எப்படி ஊரில் என்னென்ன விளையாடுவோம், இந்த மாதிரி பழைய நினைவுகளை அப்படியே தூக்கி கொடுத்துருக்காரு இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள். அதெல்லாமே ஓகே. பட் எல்லாமே அதெல்லாம் பர்ஃபெக்டான ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி படத்துடைய ஒளிப்பதிவு உண்மையிலே சொல்கிறது சூப்பர். என்னென்னா பெரிய லொக்கேஷன்லாம் ஒன்றும் போகலைங்க. ஒரே ஒரு ஊருங்க, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற நீடாமங்கலம் ஒரு ஊர், அவ்வளோதான். தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வெளியில் இருக்கிற அந்த ஊர், அந்த ஊரில் தான் படமே மொத்த படமே கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஷூட்ஸே அங்கே தான் எடுத்திருக்காங்க பழகுது. வேறு எங்கேயுமே போகல. அந்த அளவுக்கு கேமரா அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த ஊரில் என்னென்ன வயல்வெளி இருக்கும், என்ன அருவி இருக்கும், என்ன அங்கே இருக்கிற ஒரு நதியை கேட்குறாரு, இது காவிரி ஆறான்னு கேட்குறாரு. இல்லை இது இந்த ஆறுன்றது, அந்த ஆறுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்கிறாரு கார்த்தி. அவன் பக்கத்தில் இந்த ஊர் பக்கத்தில் இங்கே சேர சோழ பாண்டியர்கள் இந்த மாதிரி போர்கள் நடந்தது அப்படின்றாரு, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தஞ்சாவூருடைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும், அப்போ சுற்றி உள்ள கிராமங்களோட ஹிஸ்ட்ரியை எத்தனை பேர் தெரியும், இதெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதே மாதிரி ஆன்மீகத்தையும் கொண்டாடுறாரு. அதே மாதிரி பெரியார் அவர்களையும் கொண்டாடுறாரு. ஓகே, அது ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்திப்படுத்தணும் 2 பேரும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரா என்னன்னு தெரியல. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இது ஒரு சின்ன கதை தானே, இந்த கதையே 3 மணி நேரம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் சில இது யோசிக்க வைக்கிது. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா,
கார்த்தி யாருன்னே தெரியாமல் இருக்காரு அரவிந்த் சாமி. அதுவே நல்லா இருந்தது. அவர் கடைசி வரைக்கும் வந்து நல்லா தானே இருக்குது, அவர் யாருன்னே தெரியாமல். ஏன்னா கார்த்தி யாருன்றதை ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டார் டைரக்டர். அவர் யார், கார்த்தி யார் அப்படின்றது ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் தெரிகிற விதத்தில் ஒரு கதையை சொல்லியிருக்காரு கார்த்தி படத்தில். நான் வந்து இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், நான் இங்கே வளர்ந்தேன், இப்படி வந்தேன், உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லும்போதுன்னா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அரவிந்த் சாமிக்கு யாருன்னு தெரியல. படத்தோடைய இன்னொரு லீடாக இருக்கிற அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யார், நமக்கு என்ன பழக்கம், எப்படி சொந்தமாக பந்தமாக தெரியும் போது கடைசியாக வந்து அதை அப்படியே விட்டுருந்தாலே ஒரு ஃபீல் குட் கிடச்சிருக்குமே. பரவாயில்ல, அவன் எனக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ண, ஒரு நல்ல ஒரு மனிதநேயமிக்க நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் குட்டாக மூச்சிருந்தா கூட இது இன்னும் சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவினே சொல்லிக்கலாம். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரசிகர்கள் எப்படி வேணாலும் ஏற்றுப்பாங்க. என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்ன சொல்ல வரேன்னா, இது அரவிந்த் சாமி கடைசி வரைக்கும் இவர் யாருன்னு தெரியாமல் அப்படி மனசுக்குள்ளே இருந்தாலே ஒரு ஃபீல் குட் கிடச்சிருக்குமே. எனக்கு அந்தளவுக்கு உதவி பண்ணுறாரு, நம்ம சொந்தத்தில் என்ன அத்தான்னு உயிரே விடுறாரு, அவர் யாருன்னே தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லும்போதே அது தெரியாமல் தானே நீங்கள் அந்த ஊரை விட்டு வெளில வராரு. அது அப்படியே ஒரு ஃபீல் குட்டாகவே முடிச்சிடலாம். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் வந்து இவங்க என்ன எல்லாத்தையுமே இதுலேருந்து கடைசி வரைக்கும் போகும்போது நல்ல ஜோக்கு, நல்ல டைமிங்கு எல்லாமே போயிட்டு இருக்கும்போது இது உண்மை தெரிஞ்சு வரும்போது என்ன ஆகுதுன்னா வழக்கமான கமர்ஷியல் மசாலாவாக ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட்டை, அதாவதுங்க நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இது ஒவ்வொன்று போகும். ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபீல் குட்டை கொடுத்து வெளில அனுப்போம். அந்த மாதிரி வந்து ஃபீல் குட்டை கொடுக்காம வழக்கமான ஒரு கமர்ஷியலாக கொடுக்குறா. இவர் யார் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வெளில வரும்போதே நீ தானடா அது அப்படின்னு வாடும்போது என்ன ஆகுனா ஒரு சந்தோஷமாக வெளில வரும். அதாவது ஃபீல் குட்டு வேறு, ஒரு சந்தோஷன்றது வேறு. ஆனால் இந்த படத்தை பார்த்து நம்ம வெளில போது சந்தோஷமாக வெளில வரும், அவ்வளோதான். பட் ஒரு ஃபீல் குட்டை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஸ்கிரிப்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அப்போ வர்றவங்க ஆடியன்ஸும் ஃபீல் குட்டோட வரலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எது எப்படி இருந்தாலும் இருந்தாங்க ஒரு 3 மணி நேரம் போயிட்டு உட்காந்து ஸ்லோவாக ஒரு ட்ராமா பார்க்கணுங்க. பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பாட்டு டும்முன்னெலாம் அடிக்கக்கூடாது, எனக்கு சண்டை இருக்கக்கூடாது. ஆனால் அது பெரிய விஷயங்க. ஒரு படத்தில் வந்து பாடல் காட்சிக்கு 5-6 பாட்டு கிடையாதுங்க, ஒரு ஃபைட் சீன் கூட கிடையாதுங்க, ஒரு காமெடி ஆக்டரும் கிடையாதுன்னு சொல்லப்போனால் படத்தில் யாருமே இல்லை காமெடி. இவர் கார்த்தியே காமெடி பண்ணுறாரு. இப்படிலாம் இல்லாமல் 3 மணி நேரம் படம் எடுத்ததுக்கு அந்த டேரக்டர் நம்ம பாராட்டி அவனை கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச சமீபத்தில் வந்து எவ்வளோ படங்கள் 3 மணிலாம் வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தில் பாட்டு வந்திருக்கு, ஃபைட்டு வந்திருக்கு, எவ்வளோ காமெடி காட்சிகள் வந்திருக்கு, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் ஃபைட் சீன்ஸ் கிடையாது. பாட்டு ஒரே ஒரு பாட்டு 2 பாட்டு தான் வருது. அதில் கமலஹாசன் சார் வாய்ஸில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. எப்படி இங்கே இந்த படத்தை 3 மணி நேரம் கொண்டு போனார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஜேர்னி, ஒரு 3 மணி நேரம் ஒரு ஜேர்னி போயிட்டு வாங்க. இப்போ சென்னையிலேருந்து நாங்கள் சென்னையிலேருந்து திண்டிவனம் போய்ட்டு ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நம்ம பஸ்லேயே போய்ட்டு பஸ்லேயே வந்து எப்படி இருக்கும், ஒரு ஜேர்னி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த படம். ஒரு ஜேர்னி தான் இந்த படமே இன்னும் சொல்ல போனால். ஈடின்றி வாழும் பேரன்பே. நிறைய வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட சில அங்கங்கே குறைகள் இருக்க தான் செய்யுது. சில பேருக்கு வந்து இந்த படம் பிடிக்குங்க. ஓகே, 96ஓட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரசிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு கதை தான் இது. அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸு கேங்க்கு, இதில் வந்து ரிலேட்டிவ் கேங்க்கு, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு சில கேங்க்கு வந்து இது கிரிஞ்சி படம்லாம் கூட சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் பழங்காலத்து கதையெல்லாம் கலக்க ஆரம்பிக்கிறாங்கடா, நாங்கள் அப்போ வந்து மில்கி பிக்கி சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், மாடு வளர்த்தோம், கோழி வளர்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு கேங்க் இருக்குது. இது வந்து 2 விதமாகவும் போய்க்கலாம். பட் இது வந்து அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான் இந்த திரைப்படம் அமையும். இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் ஸ்லோவாக ஒரு ட்ராமா நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸு தாராளமாக போய்ட்டு இந்த படத்தை பார்க்கலாம். மெய்யழகன் உண்மையிலேயே அழகன் தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.